எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் அதை கட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீதர்குமார். நான் திருப்பூர் மாவட்டம் 15 வேலம்பாளையம் நடுநிலைப்பள்ளியில் அரசு பள்ளி ஆசிரியராக வேலை பார்க்குறேங்க. நான் இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்காக என் சொந்த ஊர் கோத்தகிரி கடைக்கம்பட்டிங்கிற வாக்குச்சாவடிக்கு நான் வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கு நான் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் தேர்தல் பயிற்சி வகுப்புக்கு நான் கலந்துட்டு இருந்தேன். அதனால் நாங்கள் தபால் வாக்கு தான் அளிப்போம். தபால் வாக்கு அளிக்கிறதுக்காக நான் விண்ணப்பம் கொடுத்துருந்தேன். நேற்று எங்களுக்கு தேர்தல் பணிக்கான ஆணை நேற்று கொடுத்தாங்க. அது வரைக்குமே நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்னோடய தபால் வாக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு தபால் வாக்கு கிடைக்காத காரணத்தினால என்னுடைய தேர்தல் பணியை கூட நான் விட்டுட்டு என் சொந்த ஊருக்கு நம்ம சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு இங்கே வந்தேன். ஆனால் சொந்த ஊருக்கு ஓட்டு போடலான்னு வரும்போது இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இல்லை உங்களுக்கு தபால் வாக்கு அனுப்பியாச்சு, அதனால் உங்களால் இங்கே ஓட்டு போட முடியாது, உங்களுக்கு நாங்கள் சீல் வச்சிட்டோம், போஸ்டல் பேலட்னு சொல்லி நாங்கள் இங்கே சீல் வச்சாச்சு, சீல் வச்சதுனால உங்களால் இங்கே ஓட்டு போட முடியாதுங்கிறாங்க. இப்போ எனக்கு இங்கேயும் ஓட்டு இல்லை, என் சொந்த ஊர்லேயும் எனக்கு ஓட்டு இல்லை, போஸ்டல்லையும் எனக்கு ஓட்டு வரல. இப்போ என்னால் ஓட்டே போட முடியல. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? சரி, இதே மாதிரி எத்தனை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா இது ரொம்ப நெருக்கடியான காலமாக இருக்குது. அரசு ஊழியர்களுக்கான போதுமான கால அவகாசமோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இல்லை அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அவங்களுக்கு தபால் வாக்கு வரல அப்படின்னாக்கா அதுக்கான பிரச்சனையை சொல்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போது அவங்களோட பிரச்சனை யார் தீர்ப்பா? அவங்களோட ஓட்டு எப்படி போடுறது? இப்போது என்ன மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அதனால் இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக வேணும். இது தீர்வு தேர்தல் ஆணையம் கட்டாயமாக இதுக்கான தீர்வு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். யாரெல்லாம் இந்த மாதிரி தபால் வாக்கு போட முடியாமல் தேர்தல் பணி புரிஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே மீண்டும் தபால் வாக்கு அளிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது நான் இங்கே வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்கான ஓட்டு நாங்கள் போடுறதுக்கான நிலையை உருவாக்கி தரணும். அதுதான் சரியான தீர்வாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஓட்டு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கான ஓட்டு, அது எங்களோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களோட விருப்பத்தை தெரிவிச்சா ஆகணும். அதுக்கான ஓட்டை நாங்கள் அழித்து தான் ஆகணும். ஆனால் ஓட்டளிக்க முடியாமல் எங்கள் நிலமை இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கான வழியை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி.